இன்றைய தினம் கிருஷ்ணபட்ச தேய்பிறை அஷ்டமி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் ஆராதனை செய்து தற்பொழுது சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜைகள் செய்தால் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி நன்னாளில் பைரவரை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும். வழக்கு வியாஜியங்கள், தீராத வியாதிகள், இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு பாதுகாப்பு, சனிக்கிரக தோஷங்கள், இப்படி சகல தோஷங்களையும் கோட்டை பைரவர் நிவர்த்தி செய்கிறார். சிதறு தேங்காய் உடைப்பது இங்கு வழக்கமே போது. சிதறுகாய் உடைக்கும் பொழுது நமது தீவனைகள் அனைத்தும் சிதறி விலகும் என்பது நம்பிக்கை. அவர் பேர் நட்சத்திரம் சொன்னார். நாங்கள் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுத்தோம். வேறு எதுவும் வேறு அதெல்லாம் ஒன்றுங்க. சங்கல்பம் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணோம். சந்தோஷம். சத்தியகிரீஸ்வரன். சத்தியகிரீஸ்வரர் இங்கே உள்ளுக்குள்ளே மலையில் குடைஞ்சு செஞ்சது. சத்தியகிரீஸ்வரர் வேணுவனேஸ்வரி, அது சுவாமி அம்பாள் பேர். வேணுவனேஸ்வரி அம்பாள் அந்த இடம் மூங்கில் காடாக இருந்தது, அதனால் வேணுவனேஸ்வரின் பேர். சத்தியகிரீஸ்வரர், அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நந்தி, அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர், இது எல்லாம் ஒரே குடவரையில் மலையை குடைஞ்சு 1300 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சது. இங்கே சமான வீசனம் அப்படின்னு சொல்கிற வகையில், சமான வீசனம் அப்படின்னா என்னென்னா கல்யாண திருக்கோலம்னு பேர். அதாவது சுவாமி அம்பாள்கிட்ட கிழக்கு பார்த்த சன்னதிங்க. அது இல்லாமல் கீழே ஒரு சுவாமி அம்பாள் இருக்காங்க. கீழே உள்ள சுவாமி கிழக்கையும் அம்பாள் தெற்க பார்த்துருக்காங்க. இதுக்கு அனுக்கிரக வீசனம் அப்படின்னு பேர். நம்ம கொடிமரத்துக்கு அந்தண்டேருந்து தரிசனம் பண்ணும்போது ராஜராஜேஸ்வரிங்கிற அம்பாள் சிவன் கோயிலில் விசேஷம். இன்றைய தினம் அமைச்சர் அவர்கள் சிறப்பாக அந்த சாமியை தான் வழிபட வந்தாங்க. அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் இந்த பானு மாமகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தையும் அத்தோடு தன்னுடைய அனுக்கிரகத்தையும் சேர்த்து நமக்கு வழங்குவதாக ஐதீகம். அதனால் இந்த அமைப்பிற்கு அனுக்கிரக வீசனம் என்று பெயர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட அனுக்கிரக வீசனம், சமான வீசனம், இந்த 2 அமைப்புகளும் திரும்பியும் சிவன் கோயிலிலே அமையப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.